சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் நமது அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் தாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் தொழில் முனைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த வர்த்தக துறைமுகத்தை கொண்டு வந்தே தீர்வேன் என்கின்ற உறுதியோடு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். எந்த காரணத்தை கொண்டும் வர்த்தக துறைமுகத்தை கொண்டு வர அனுமதிக்க மாட்டேன் என்று காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் நின்று கொண்டிருக்கின்றார். இப்போது நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் ஜாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, அரசியல் பாகுபாடுகளை எல்லாம் கடந்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டுமா வேண்டாமா, தொழில் முனையக்கூடிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டுமா வேண்டாமா, இவற்றுக்கான விடையை கொடுப்பது இந்த தேர்தல். உங்களுக்கு டெய்லி ரொட்டீன் எப்படி சார் இருக்கும்? காலைல எத்தனை மணிக்கு எழுந்துறீங்க? எப்படி கேம்பெயின் ஆரம்பிச்சு போவீங்க? காலைல சாதாரண 6 மணிக்கு முடிப்போம். நைட்டு தூங்கும்போது 2-2:30 மணி ஆகும். மக்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க உங்களுடைய கேம்பெயின்? நீங்கள் பார்த்துட்டு தானே வரீங்க, நேரடியாக பார்க்குறீங்களா? ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. உங்களோட என்ன அறிக்கைகள், நீங்கள் விட்டிருக்க அறிக்கைகள் பற்றி என்ன அவங்களோட ரெஸ்பான்ஸ் இருக்குது? நாங்கள் இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி மக்கள்கிட்ட சொல்கிறோம். மக்கள் அதை கண்கூட பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது நல்ல மாதிரி ஒரு ஆதரவு இருக்குது. எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலையும் நல்ல ஆதரவு இருக்குது. எல்லா கட்சிகளுக்கும் அப்பாற்பட்டு, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மக்கள் ஆதரவு. அறிக்கைகளில் விவசாயிகளுக்கு சலுகை அந்த மாதிரி அறிவிச்சிருக்கீங்க. ஆனால் மீனவர்களுக்காக என்ன அறிவிக்கப்படும் அப்படின்னு நான் கேட்குறேன். மீனவர்களுக்கு ஏற்கனவே அறிவித்த விஷயம்தான். தனி அமைச்சரவை அமைக்கப்படும் என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்று. இந்த பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்கட்சி இந்த வாட்டி நம்மள போட்டுடுறாங்க. ஸோ அந்த டஃப் எப்படி இருக்கு? இங்கே இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த கட்சியும் ஒரு போட்டியாக பார்க்கக்கூடிய நிலைமையில் இல்லை. என்ன காரணம் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன விஷயம்தான். 40 வருஷத்துக்கு மேலே நம்ம வேலை செய்யிட்டு ஒவ்வொரு தடவை நம்ம 2 தடவை ஜெயித்திருக்கோம். 2 தடவை ஜெயித்த போதும் கூட நிறைய திட்டங்கள் மக்கள் இடத்துல கொண்டு வந்திருக்கோம். இந்த தடவை 40,000 கோடி ரூபாய் கூட திட்டம் கொண்டு வந்திருக்கோம். உழைப்பை நேரடியாக பார்க்குறாங்க. உழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டு. தூத்துக்குடி துறைமுகத்துக்காக பட்ஜெட்லேயே தனியாக நிதி ஒதுக்கப்பட்டுச்சு. ஏன் அது இன்னும் முடிக்கலை? தூத்துக்குடி துறைமுகத்தில் முன்னாடி 3000 கோடி ரூபாய்க்கான திட்டம் போடப்பட்டது. இப்போ அதை ரொம்ப கம்மி பண்ணல. திட்ட செலவு ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணேன். இப்போ பெரிய கப்பலை கூட உள்ள சரக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு நடந்திருக்குது. நல்ல தூத்துக்குடி துறைமுகம் இன்னும் வலு நிறைந்ததாக அமையும். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.